இதெல்லாம் நல்லதா நடந்துகிட்டு இருக்கும் போது அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையை மூட்டுறது, இல்ல ஜாதியை சொல்றது, மதத்தை சொல்றது, இதெல்லாம் தொடர்ந்து இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க என்ன யாருன்னு கேட்கறீங்களா? நான் சொல்லணுமா? உங்களுக்கே தெரியும். பேர் சொல்ல பயம்லாம் இல்ல, உங்க வாயால சொல்ல வைக்கணும். மீனவர்கள் இருக்காங்க, இங்கே இருக்காங்க. அவங்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? இடைஞ்சலை தவிர என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இல்லைங்க அது நேரு பண்ணிட்டாரு எப்பவோ அப்படின்னு. நேரா பதில் சொல்லவே மாட்டீங்களா? கோணலா தான் பதில் சொல்றீங்களா? நீங்க நேரு செஞ்சது என்னங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும். இந்த 10 வருஷத்துல என்ன பண்ணீங்கிறது தான் நாங்க கேட்கிறேன். இப்ப இங்க இருந்து படகுகள்லாம் போய் நாங்க கைதாகிறதும் நாங்க மீட்டு கொண்டு வர்றதும் இதெல்லாம் நடந்துட்டு வருது. ஆனா இந்த 10 வருடங்கள் இதற்கு முன் இல்லாத மாதிரி அவ்வளவு கைதுகள். அது மட்டும் இல்ல, படகுகள் அரசு மயமாக்கப்பட்டு ஏலத்துக்கு விடப்படுகின்றன. அதுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டா, இல்ல நேரு பண்ணாரு. அதாவது என்ன பணக்காரனாங்க சொல்றதுக்காக நான் வரல. ஏன் இவங்களை இந்த ஏழ்மையிலிருந்து ஏன் விடுவிக்க முடியாது? ஏழ்மை நிரந்தரமானது அல்லங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பணக்காரன் அப்படிதான், சரியா வாழ்க்கையை நடத்தலைன்னா தெருவுக்கு வந்துடும். ஆனா உங்க ஏழ்மை நிரந்தரமானதல்ல. ஏன்னா உங்க உழைப்பு இருக்கு. நீங்க வேர்வை ஒட்டு மொத்தமா எல்லாரும் வேர்வையை வழித்து தூக்கி போட்டீங்கன்னா ஒரு பணக்காரனாவது முழுகாம இருக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் உண்டு உங்கள் உழைப்புக்கு.